வன்னியா அண்ணன் காரை விட்டு கீழே இறங்குறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி அங்கங்க கூட்டமா நின்றுகிட்டே இருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும்? வன்னியானனுக்கு ஒரு கேள்வி. வன்னியா அப்படியே இறங்கி அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சில ராணுவ வீரர்கள் வேகமா வன்னியா பார்த்து ஓடி வந்தாங்க. எதுக்கு வராங்க? பக்கத்துல நெருங்கி வந்தாங்க. வந்து வன்னியா அப்படின்னு சொல்லி வன்னியாவை அப்படியே தூக்கிட்டாங்க. ஏன் பிரதர்? எதுக்கு? வன்னியா, நீ சொன்ன இயேசு, நீ வணங்குகிற இயேசு உண்மை இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுட்டாங்க. ஆமா, என் ஃப்ரெண்டுக்கு லீவு கிடைச்சிருச்சு. வன்னியாவுக்கு அப்பந்தான் நினைவு வருது. ஆமா, அதுக்காக நம்ம ஜோம் பண்ணோம். நேற்று நைட் நம்ம ஃப்ரெண்டு லீவு கிடைச்சிருச்சா? வன்னியா அது ஒரு பெரியதாவே நினைக்கிற காரணம் என்ன தெரியுமா? வன்னியாவுக்கு தெரியும் இயேசு சொன்னா கண்டிப்பா செஞ்சிருவாங்க. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாத்தீங்களா? சந்தேகமே கிடையாது. அதை பத்தி அவர் எல்லளவும் கூட நினைக்கல. அது லீவு கண்டிப்பா கிடைச்சுத்தானே ஆகும் அப்படின்லாம் சொல்றாரு. இவங்களுடைய கேள்வி, லீவு கிடைச்சிருச்சு, எப்படி ஆச்சரியம் சொல்றாங்க. தம்பி தங்கச்சி, நீயும் நானும் ஜெபிக்கும் போது அப்படி ஒரு விசுவாசம் தான் வேணும். அதுதான் ஏசப்பா ரொம்ப விரும்புறாங்க. தம்பி தங்கச்சி, வன்னியானுக்கு ரொம்ப சந்தோஷம். இது அங்கிருந்து ஒரு ஆள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு பொறாம வேதனை அப்படியே பார்த்தாரு. வன்னியா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வன்னியான பக்கத்துல போனாங்க. என்ன அவனுக்கு லீவு வந்து இயேசுவால கிடைச்சதா? நீ வாங்கி கொடுத்தியா? ஏய் வன்னியா, பொய் சொல்லாத. நீ எல்லாரும் ஏமாத்த பார்க்க வன்னியா. நீ ஏற்கனவே நம்ம ஹெட் ஆபீஸ் மூலமா ஏதோ ஒரு தொடர்பு வச்சு அவனுக்கு லீவு கிடைக்குதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இயேசு தாரா இருந்தாலும் பொய் சொல்லி இருக்க. எனக்கு தெரியாதா? வன்னியான்னு சொன்னாங்க. ஐயா வணக்கம் ஐயா, அப்படி எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன். அவங்க விடுமுறை வேணும்னு கேட்டாங்க. நான் ஜெபம் பண்ணி கேட்டேன். ஆமா கிடைக்கும்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணுமே இல்லையே. இல்ல வன்னியா, நீ என்ன ஏமாத்திக்கிட்டு இங்க உள்ள எல்லாரையும் ஏமாத்த பாக்குற. நீ என்னைக்கு இந்த இயேசுவை மறக்கையோ அன்னைக்குதான் இந்த ராணுவ பயிற்சி முகாமுக்கே ஒரு விடுதலை கிடைக்கும். அப்பதான் அங்க இருக்கிற பயிற்சியாளர்கள் எல்லாரும் நேரம் இந்த மால்சின் அதிபர்கிட்ட அப்படி நேரம் வந்தாங்க. ஐயா, உங்களை எல்லாரும் நாங்க மதிக்கிறோம். ஆனா நீங்க வன்னியாவை இயேசுவை மரம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம நாட்டுல ஒவ்வொரு தனி மனிதனும் அவங்களுக்கு அவங்களுடைய மத உரிமை இருக்குது. அவங்க விரும்பினா அவங்க நினைக்கிற கடவுளை தொழுது கொள்வதற்கு சட்டமே இருக்குதே. நீங்க எப்படி வன்னியாவை இப்படி நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? இப்போ இந்த மால்சின் அந்த மேஜருக்கு ரொம்ப கோபம் வருது. இந்த வன்னியா இப்போ கடைசியில அத்தனை பேரையும் நமக்கு எதிர மாத்திருவோம் போல தெரியுதே. அப்படியே கோபத்துல இருக்காங்க. உடனே ஒரு ஆள், டிரைவர் இங்க வாங்க. இப்போ இந்த வன்னியானுடைய அற்புதம் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம். கண்டிப்பா அந்த விடுமுறை கேட்டு போனவன் ட்ரெயின் ஏறதுக்கு போய்கிட்டு இருப்பான். நீங்க வேகமா போய் அவன் ட்ரெயின் ஏறதுக்குள்ள மறிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. உடனே வேகமா அந்த ஆளு போயிட்டு போறாரு. எல்லாரும் அப்படியே நிக்கிறாங்க. எப்படியும் பக்கத்துலதான் ஸ்டேஷன் இருக்குது, என்ன நடந்துச்சு நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் போன வேகத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்துட்டார். என்ன அவன் எங்க அப்படின்னார். அவன் டிரைவர் மட்டும்தான் ஜீப்பை விட்டு இறங்கினார். ஐயா, நான் போறதுக்குள்ள ட்ரெயின் போயிருச்சு. வன்னியான்னு சொன்னாங்க. ஐயா, என்னை மன்னிச்சுக்கிடுங்க. இயேசுசாமி ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்கன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாதியா. எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் அவங்க செய்ய நினைச்சதுதான் அது நடக்கும். ஆமா தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கையிலும் ஏசப்பா ஒரு செயல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பா நடந்துதான் தீரும். அதுக்கு என்ன தேவை? உங்க ஜெபமும் உங்க நம்பிக்கை விசுவாசம் தான். அது வன்னியான்ட்ட இருந்ததுனால அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துச்சு. அடுத்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவர் தன்னை நல்ல மனிதனா மாற்றிக்கிட்டார். அப்படித்தானே? கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டாரு. நேத்து நான் சொல்லி இருந்தேன்ல. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்குன்னா நீங்களும் இதைத்தானே செய்யணும். ஏசப்பா அதைத்தானே ரொம்ப விரும்புறாங்க. மற்ற எல்லாரும் திருப்பி ஒருக்க வன்னியானன் அப்படியே தூக்கி, வன்னியானுடைய இயேசுசாமி வாழ்க. இது கூட கொஞ்சம் அவருக்கு கோபமா வந்துச்சு. சரி போங்க, கழிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விரட்டிட்டு அவர் அப்படியே கீழே இருந்துகிட்டு, என்னடா செய்ய, இந்த வன்னியா அப்படிலாம் பண்றானே அப்படின்ட்டு எல்லாருமே போயிட்டாங்க. சாயங்கால நேரத்துல
வன்னியானனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா அப்படியே போய் உட்காந்துருந்தாங்க. ஒரு மரத்துக்கடியில உட்காந்து அப்படியே வானத்தை பார்த்து கொண்டு, ஏசப்பா ரொம்ப நன்றி ஏசுசாமி, என் வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய அற்புதங்களை செய்யறீங்க. நான் அந்த ராணுவ பயிற்சி முகாமுக்கு எதற்காக வந்தனோ, நாட்டுக்காக உழைக்கணும்னு நினைச்சேன், உண்மை பத்தி பிறருக்கு எனது செயல் மூலமா காட்டணும்னு நினைச்சேன், அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப நன்றி ஏசுசாமி அப்படின்னு ஏசப்பா கூட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க அப்படி செய்வீங்களா? சாயங்கால நேரம் காலை நேரம்லாம் தனிமையில ஏசப்பா கூட அப்படியே பேசுங்க, மனசுக்குள்ளே பேசலாம், மனம் திறந்து பேசலாம். அப்படி நீங்க என்னைக்கு ஒவ்வொரு நாளும் தனிமையில ஏசப்பா கூட பேச ஆரம்பிக்கீங்களோ, அன்னைக்கே உங்களுக்கும் உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் மாபெரும் அற்புதத்தை ஏசப்பா செய்வாங்க. தம்பி தங்கச்சி, இன்னிலிருந்து நீங்க அதை செய்ய ஆரம்பிப்பீங்களா? வன்னியானா அப்படியே பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் ஒரு பெரிய கோதுமை பண்ணை. தூரத்துல வண்டி எல்லாம் போறதெல்லாம் தெரியுது. இவங்க இப்போ அந்த படத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த காட்சி உங்களுக்கு ரொம்ப நல்ல விளங்கும். அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது படிச்சுன்னு ஒரு வெளிச்சம் அப்படியே பாக்குறாங்க, மின்னல் மாதிரி வெளிச்சம். அந்த வெளிச்சம் அப்படியே இருந்து அப்படியே அலையா ஒரு விதமான எழுத்துக்கள் அப்படியே தெரிய ஆரம்பிச்சது. அது அந்த ரஷ்ய மொழி எழுத்துக்கள் இருந்துச்சு. வன்னியானாவை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க. நம்முடைய மொழியில் அது மொழிபெயர்த்தா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்படியே பார்த்தாங்க, ஏசப்பா நீங்க வர போறீங்களா? ரொம்ப சந்தோஷம் ஏசப்பா, உங்களுடைய வருகையை நான் மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லணும் என்ன அப்படின்னு மனசுக்குள்ள இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க வாழ்க்கையில ஏசப்பா பல நேரங்களில் தரிசனத்தின் மூலமா சத்தத்தின் மூலமாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷத்தோடு அப்படியே அங்க சந்தோஷத்தோடு, ஏசப்பா ரொம்ப நன்றி, ஏசப்பா ரொம்ப நன்றி, நீங்க சீக்கிரம் வர போறதுனால ரொம்ப நன்றி, ஆனா நான் அதுக்குள்ள உங்களை பத்தி தெரியாதவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி அந்த வன்னியான அப்படியே சந்தோஷப்படுதாங்க. கண்டிப்பா நான் செய்வேன் நம்பிக்கையோட வன்னியான அப்படி கிளம்ப ஆரம்பிக்கும் போது கிரீச் அப்படின்னு ஒரு சத்தம் தூரத்துல கேட்டுச்சு. உங்க தூரத்துல ரோட்ல என் கையில கூட நீங்க பாக்குறீங்க, ஒரு ட்ரக், அதாவது ஜாமான்லாம் ஏத்திட்டு போற ஒரு ட்ரக் அப்படியே போய்கிட்டு இருந்தது. அப்படியே ஒரு இறக்கத்துல வரும்போது அப்படியே திருப்பியுமா ஏறும்போது இதனால அப்படியே பேலன்ஸ் பண்ணி இழுத்து போக முடியல, அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நின்றுக்கிடுச்சு. வன்னியானனுக்கு நல்ல இந்த மோட்டார் வாகனங்களை பத்தி நல்லாவே தெரியும். அவங்க ஒன்றும் செய்ய முடியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வன்னியானன் பொதுவா யாருக்குமே உதவி செய்யறதுல ரொம்ப முன்னோடியா இருப்பாங்க. நீங்க எப்படி உங்களுக்கு முன்பும் தெரியாதவங்க கூட உதவி தேவையா இருந்தாங்கன்னா கண்டிப்பா உதவி செய்யணும்லான்னு இந்த வன்னியான நேரம் போனாங்க. என்ன விவரம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இங்க பாருங்க, அந்த ட்ரக்கு அப்படியே மேல ஏறுறது அதால முடியல, அப்படியே நின்னுக்கிடுச்சு, ஏதோ ஒண்ணு ஸ்டக் ஆயிடுச்சு, வர முடக்குது அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் என்ன சொன்னாங்க. வன்னியான்னு சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல, இது இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு சின்ன நட்டு கலந்து இருக்கிற மாதிரி இருக்குது, நான் வேணா அதை சரி பண்ணி தரட்டுமா அப்படின்னா, அவங்க ஓகே சரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க. வன்னியான உனக்கு மாதிரிக்காக நான் இதை காட்டுறேன், ஒரு ஸ்பேனரை கையில எடுத்தாங்க, நேர ட்ரக்குக்கு இந்த அடிப்பாக்கத்துல குளிஞ்சுக்கிட்டாங்க. ட்ரக் அப்படியே ஒரு உயரமான இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது. உடனே இவங்க அங்க இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா கீழே படுத்து அப்படி சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஓகே கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. பயங்கர சத்தம். என்னாச்சு தெரியுமா? இவங்க சரியா பிரேக் போடாம இருந்திருக்கிறாங்க. அது ஏத்தத்துல இருந்துச்சா அப்படியே இது ரிவர்ஸ்ல வந்துச்சு. இந்த வீல் ரெண்டும் அப்படியே இந்த ஓரமா அந்த வலது பையில இப்படியா ஏறி இறங்கிருச்சு. வன்னியான கை ரொம்ப மோசமான விதத்துல பாதிக்கப்பட்டுருச்சு. டிரைவர் போகணும், வன்னியா வன்னியா என்ன நடந்துச்சு? ஐயோ, ரத்தமா வடிய ஆரம்பிச்சது, ரொம்ப நசுங்கிருச்சு. ஐயோ, நான் ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டுலாம் இறங்கினேன்னு நினைச்சேன், போடாம வந்துட்டேன்னா அது ஸ்டக் ஆனதை நீங்க ரிலீஸ் பண்ண உடனே தன்னை போல இறங்கிருச்சு. வன்னியான அப்படியே வேதனையில துடிக்கிறாங்க. உடனே வேகமா கிளப்பி வன்னியான தூக்கிக்கிட்டு நேர மருத்துவமனைக்கு போறாங்க. அங்க போய் சேர்க்கிறாங்க. ஐயோ, உதவி செய்ய வந்ததுல ஒரு பெரிய சங்கடம் நடந்து போச்சே. வன்னியா வன்னியா சாரி வன்னியா சாரி வன்னியா, இது யான் தப்பு தான் சொல்லி அந்த டிரைவர் மாமா வன்னியான்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. வன்னியான் அந்த வேதனையில பரவாயில்ல நான் தான் இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் மன்னிச்சு அப்படியே மருத்துவமனையில் அப்படியே படுத்துருக்குறாங்க. வேதனை ரொம்ப தாங்க முடியல.
டாக்டர்லாம் வந்தாங்க, வந்துலாம் செக் பண்ணாங்க. இந்த வன்னியனுடைய கை நேரம் ஆக 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 இவனுடைய நிலைமை மோசமாயிக்கிட்டே போச்சு. உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே இருந்துச்சு. இவனுடைய கலர் கூட மாற ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் வந்து சொன்னாங்க, வன்னியா உங்க கை ரொம்ப சேதமாயிருச்சு, எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, இந்த மருத்துவத்துறையால இன்னும் உங்க கையை சரி செய்யவே முடியாது, அதனால கண்டிப்பா உங்க கையை அப்புறப்படுத்தினா தான் முடியும் வன்னியா, சோ சாரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வன்னியா யோசித்து பார்க்காங்க, ஏசப்பா நான் உதவித்தானே செய்ய போனேன், உங்களுடைய பண்புகளை நான் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தத்தானே போனேன், அதன் மூலமாவது எப்படியாவது உங்களை பத்தி சொல்லிடலாம் தானே நான் போனேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு? சரி, நீங்க எதை செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வீங்கன்ட்டு அப்படியே கட்டு போட்டு படுக்கையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதைத்தான் அந்த படத்தை தான் நீங்க இப்பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. வன்னியான படுக்கையில் அப்படியே இருக்கிறாங்க, ஏசப்பாட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பல நேரங்களில் கூட உனக்கும் சில கஷ்டங்கள் வரும்போது ஏசப்பா மேல கோபமா வருதா? ஆனா வன்னியான கோவப்படவே இல்லை, அமைதியா பேசுறாங்க. அப்போ இரவு வேளை வந்துருச்சு, அவங்களுக்கு உதவி செய்வதற்கான அந்த நேரத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்போ அப்படியே படுத்திருக்கும் போது, ஏசப்பா உங்களுடைய நோக்கம் என்ன, எதுக்காக எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு, நான் இன்னும் சீக்கிரம் என் ராணுவ பயிற்சிக்கு போய் இன்னும் ரொம்ப பேருக்கு என் செயல்பாட்டின் மூலம் காட்டணும். ஏன்னா வன்னியான எதை எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் தான், அவங்களுடைய அனைத்து வேலையிலையும் அனைத்து பயிற்சியிலையும் அனைத்து சாகசங்களையும் அவங்க தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. ஏசாமி நம்பினவங்க சாதாரண போயிட முடியுமா என்ன, இன்னும் நான் போய் எப்படியாவது மற்றவங்களுக்கு உங்களை சொல்லணுமே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணாங்க, ஏசப்பா இந்த கையில்லாத நிலையில நான் உங்களை பத்தி இன்னும் சொல்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு அற்புதம் செய்ய முடியும், நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எனக்கு அற்புதம் செய்ய முடியும் ஏசப்பா, நான் கண்டிப்பா உங்க அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன், நீங்க செய்வீங்க. அந்த நம்பிக்கையோட வன்னியான அப்படியே படுத்துட்டாங்க. காலையில வன்னியான எந்திரிக்காங்க. இவ்வளவு நாளும் அவங்க ஏதாவது ஒரு பொருளை எடுக்கணும்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனா எந்திரிச்சு அவங்க கையை அப்படியே கொண்டு போறாங்க, கை அசையுது, அவங்க காலெல்லாம் பழைய நிலைக்கு போகுது. வன்னியானுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ஆமா ரொம்ப மகிழ்ச்சி. உடனே வன்னியான, ஜீசஸ் ஏசப்பா ரொம்ப நன்றி, நான் என்னுடைய ஜெபத்தை கேட்டு ரொம்ப அற்புதம் செஞ்சிருக்கேன், என் கையை நல்லா அசைக்க முடியுது, ஐயோ என் கை ஒண்ணுக்கும் உதவாதுன்னு சொன்ன கை நல்ல வேலை செய்யுது. உடனே நர்ஸ் வாங்க, உடனே அந்த நர்ஸ் உள்ள வந்தாங்க. அவங்களால நம்பவே முடியல. டாக்டர்ஸ் வந்தாங்க, அவங்களும் முழுதும் செக் பண்ணி பார்த்தாங்க. வன்னியா அது எப்படி நடந்துச்சு, நாங்க இது மருத்துவத்துறையால முடியாதுன்னு சொன்னோம், நீங்க சொன்ன ஏசப்பாவால தான் இது நடந்திருக்கு, நீங்க சொல்ற ஏசப்பா ரொம்ப பெரியவர், நான் இது வரைக்கும் அவங்கள பத்தி கேள்விப்படலையே. வன்னியா இது ரொம்ப வாய்ப்பு, ஏசப்பா பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வன்னியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் நீங்க மருத்துவமனையில இருந்துட்டு போங்கன்னு சொல்லி இருந்தாங்க. அப்ப இவங்களுடைய முழு விவரத்தையும் இவங்க எல்லாத்தையும் தெரிவிக்கணும் இல்லையா? சரி, இந்த நிலையில அங்க ராணுவ பயிற்சி நிலையத்துல மால்சிங்கிற அந்த அதிகாரிக்கு ஒரு அவசரமான ஒரு தபால் வந்துச்சு. ஒரு நேரம் அந்த கடிதத்தை எடுத்தாங்க. என்னது, என்ன அவசரமான கோபத்தோட பார்க்காங்க. அங்க அந்த அளவு அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுல அந்த கடிதத்துல அப்படி என்ன இருந்துச்சு, நாளைக்கு பார்க்கலாம், என்ன ஜெபம் பண்ணலாம். தம்பி தங்கச்சி யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏசாமி மகத்தான அற்புதங்களை செய்யணும்னு சொல்லி விரும்புறாங்க. ஆனா நீங்க முழுசுமா உங்களை ஏசப்பாவுடைய செயல்களுக்கு நீங்க கீழ்ப்படியணும். இயேசு விரும்புகிற செயலை தான் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யணும். நீங்க பல நேரங்களில் ஏசப்பா விரும்புகிற செயலை செய்யும் போது சில கஷ்டம் வந்திருக்குதோ, இயேசு சாமி என்ன கஷ்டமோ என்ன நல்லதோ எதை உங்க வாழ்க்கையில செஞ்சாலும் அவங்க நன்மைக்காக தான் செய்தாங்கன்னு சொல்லி நீங்க நினைங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பாட்ட பேசுங்க. அன்புள்ள இயேசு சாமி, அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வன்னியா தொடர் மூலம் நீங்க பேசிக்கிட்டு வரீங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி இயேசு சாமி. உங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் சில கஷ்டங்கள் மூலமாக பல நல்ல காரியங்களை அவங்களுக்கு தெரிந்து கொள்ளவும் நீங்க அவங்களுக்கு உணர்த்துங்க. இந்த நாட்களிலேயே நீங்கள் அவங்களை அதிகமா ஆசீர்வித்து வாரீங்களே, அவங்களுக்கு பல நல்ல காரியங்களை பயிற்சி கொடுத்து கொண்டு வாரீங்களே, ரொம்ப நன்றி இயேசு சாமி. இந்த பிள்ளைகள் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க. நீங்க அப்படியே செய்ய போறதுனால உங்களுக்கு ரொம்ப நன்றி இயேசு சாமி. ஆமீன்.